அம்மா 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 அது வந்து பயம் இல்லை, அக்கறை. அந்த அக்கறையில் ஒரு முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது ஒரு பணிவாக பேசினார். இது பயமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, பயம் சார், அக்கறை. அந்த அக்கறையை பணிவோடு கேட்டார் சார். நீங்கள் அந்த மாதிரி நடிச்சில்ல, சம்பளம் வாங்கினீங்கல்ல, தலைவா அதே தலைவா படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சுல்ல, நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க சார்? நான் ஒரே கேள்வி கேட்குறேன், அதே ஜெயலலிதா அம்மா பீரியடில் நீ உங்கள் மகளை திமுகவுக்கு அனுப்பியிருப்பீங்களா? நீங்கள் திமுகவுக்கு தெரு பிரச்சாரம் பண்ணுறீங்களா? ஜெயலலிதா பீரியடில் அதே கலைஞரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருப்பீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு எது தைரியம் வருது? இல்லை, எனக்கு விஜய் படம் பார்க்காம தூக்கம் வராதுங்க. அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டாரு, நான் என்ன பண்ணுறது? எனக்கு அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் இப்படி இருக்காரு, அவருடைய மகன் சிபி சத்யராஜ் அப்படியே நேர்மாறாக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அறிவு கடை உனக்கு, தன்மானம் இல்லையா? உனக்கு சுயமரியாதை இல்லையா? ஒரு நடிகன் போய் ஓட்டு கேட்குற அறிவு கடை உனக்கு? அவங்க கேளுங்க சார். பிரகாஷ் ராஜுக்கு தகுதி இல்லை சார். நீ மனுஷனை மதிக்கிறோம் தான் சார் மனுஷனுக்கு கருத்து சொல்லணும். மக்கள் நீதி மையம் கட்சியினர் தலைவர் அவரும் விஜயை குறிப்பிட்டு பேசுகிறத நம்ம கவனிக்க முடியுது. சும்மா ஒரு எம்பி சீட்டுக்கு போய் நீங்கள் இவ்வளவு தூக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கட்சியை அடமானம் வச்ச மாதிரி. கமல்ஹாசன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி வேணும் சார். வேணும்ல? கமல்ஹாசன் நீங்கள் யார் பக்கத்தில் நிற்கிறீங்க? மக்கள் எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜிங்கிறது யாருன்னு. உலக அறிந்த ஒரு ஊழல்வாதி. செந்தில் பாலாஜி பக்கத்தில் நிற்கலாமா சார்? ராஜராஜ சோழனோட நீங்கள் வந்து சேர்வை ஒப்புறது வந்து மிகப்பெரிய தப்பு. இந்து மதத்துக்கு இதோட இழிவு எதுவுமே இல்லை நான் சொல்கிறேன். சத்யராஜ் அவர்கள் நீங்கள் யாரை திருமணம் பண்ணீங்க? எந்த ஜாதி பண்ணி திருமணம் பண்ணீங்க? உங்கள் பையனுக்கு எந்த ஜாதி கல்யாணம் பண்ணிச்சு? உங்கள் ஜாதி மருமகம் வரணும், உங்கள் ஜாதியில் மருமகம் வரணும். மக்கள் கூட என்ன போதனை பண்ணுறீங்க? லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரஞ்சித். தமிழ்நாட்டில் பிரிக்க முடியாதது அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக சினிமாவும் அரசியலும் அப்படின்னு சொல்லலாம். காரணம், அரசியலேருந்து பலரும் சினிமாவுக்கு வந்திருக்காங்க, சினிமாவில் இருந்தும் பலரும் இப்போ அரசியலுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்படி ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் தான் தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்த ஒருத்தர். இப்போ அரசியல்லையுமே அவருடைய ஈடுபாடு மிகப்பெரிய அளவில் இருக்குது. யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு அரசியல்வாதியாக மட்டும் இல்லாமல் ஒரு நடிகராகவும் அவர் மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருக்கார். இயக்குனர் மற்றும் நடிகர் பேரரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் அவர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஒருத்தர், உங்கள் நண்பர், 2 படம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் அவருக்கான கூட்டங்கள்லாம் வருது. அதே நேரத்தில் அவர் மீதான விமர்சனங்களும் அதிக அளவில் வைக்கப்படுது. குறிப்பாக அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண சக நடிகர்களே இப்போ மேடையில் பேசுகிறாங்க. இப்போ ரீசெண்டாக சத்யராஜ் அவர்கள் வந்து தலைவா படத்தப்ப அம்மா அம்மானு போய் கை கட்டி மன்னிப்புலாம் கேட்டிங்களே, இப்போ வந்து நீங்கள் பேச முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க ஒரு சக இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக? அது சத்யராஜ் சார் வந்து ரொம்ப ஒரு படத்தில் கிண்டலாக பேசலாம், ரசிக்கலாம். நீங்கள் படத்தில் வந்து நக்கல், நையாண்டி இதெல்லாம் படத்தில் பேசும்போது நாங்கள் ரசிப்போம். ஏன்னா அது ஒரு நடிப்பு. அப்போ நாங்கள் ரசிகரை கை தேடிட்டு சூப்பர்ரா சினிமாவோட கடந்து போயிடும். ஆமாம்மா, அதெல்லாம் ஓகே. தகுடு என்னம்மா கண்ணு அல்வா சப்ரியாம்மா அதெல்லாம் நீ அங்கே வச்சுக்கோங்க. பொது வழியில் பொது தளத்தில் அது அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் ஒரு நடிகர் தான் விஜய் சார். அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது அதை நீங்கள் ஒரு நாகரிகமாக தான் நீங்கள் விமர்சனம் பண்ணணும். அப்போ நீங்கள் ஜெயலலிதா பீரியடோட இந்த பீரியடை ஒப்பிட்டு அன்னைக்கு நீங்கள் தலைவர் ரிலீஸ் ஆகலைங்கும் போது அப்படியே அது கண்ணு கட்டு அம்மா 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 அப்படின்னு நீங்கள் அது வந்து பயம் இல்லை, அக்கறை. நான் சொல்கிறப்போ தலைவாங்கிற படம் விஜய் சார் நடித்த படம், பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ண படம், அது ரிலீஸ் ஆக சூழ்நிலை வரும்போது அது பிடிச்சி பாதிக்கப்படுறாரு. விஜய் சார் ரொம்ப வாங்கிட்டார் படத்துக்கு, ஆனால் பாதிக்கப்படுறது ப்ரொடியூசர். அன்னைக்கு அவர் இந்த பணிவு, அந்த படம் வெளியேற வேணும் அக்கறை, அந்த அக்கறையில் ஒரு முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது ஒரு பணிவாக பேசினார். அதை கிண்டல் பண்ணுறோங்கன்னா நாங்கள் 1000 கண்டு உங்களை கிண்டல் பண்ணுவோம். நீங்கள் ஜெயலலிதா பீரியடில் இப்போ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் ஒரே கேள்வி கேட்குறேன், அதே ஜெயலலிதா அம்மா பீரியடில் நீ உங்கள் மகளை திமுகவுக்கு அனுப்பியிருப்பீங்களா? நம்பர் 1. நீங்கள் திமுகவுக்கு தெரு பிரச்சாரம் பண்ணுறீங்கள, ஜெயலலிதா பீரியடில் அதே கலைஞரை ஆதரித்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருப்பீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு எந்த தைரியம் வருது? அந்த தைரியம் தான் விஜய் சாருக்கும் வரும். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு படம் வெளியாக வேண்டும் அப்படிங்கிறக்காக ஒரு நடிகர் வந்து ஒரு கோரிக்கை வச்சதை நீ கிண்டல் பண்ணும்போது
நீங்கள் என்ன புரட்சி தமிழன் இப்போ புரட்சி போடக்கூடாது, நீங்கள் புரட்சி திராவிடம்னு போட்டுக்கலாம். புரட்சி தமிழனுக்குலாம் அதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் என்றைக்கு நீங்கள் திராவிட சிந்தாந்தத்துக்கும் திராவிட மாடலுக்கும் நீங்கள் காவடி தூக்கிட்டீங்களோ அப்போ நீங்கள் இனிமேல் தமிழ் சொல்லாதீங்க. தமிழ் சொல்லாதீங்க. பாகுபலி படம் ஓகே, நீங்கள் வந்து தமிழ் நீங்கள் தெலுங்கு நடிச்சிய அது நடிகனா வந்து எல்லா மொழியிலையும் நடிக்கணும். அது வந்து வரையறை இல்லை, கலைஞனுக்கு முதல்ல வரையறை இல்லை. ஓகே, அப்போது பாகுபலி நடிக்கும்போது கர்நாடகாவில் அது ரிலீஸுக்கு பிரச்சனை வச்சு. ஏன்னா நீங்கள் கர்நாடகாவில் நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. பூரா மனசில் வச்சுட்டு அவங்க இது சத்யராஜ் நடிச்சிருக்காரு, அவர் மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் படம் ரிலீஸ் பண்ண விடுவோம். நான் தன்மானம், நான் சமூக நீதி காவலர், நான் ரோசக்காரன், நான் வச்ச தமிழன், நான் எதுவும் கர்நாடகர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்களா? அப்போ அந்த மன்னிப்பில் வந்து என்ன இருந்துச்சு? உங்கள் படம் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் அங்கே ரிலீஸ் ஆகிற நிலைமை வந்துச்சு, மன்னிப்பு கேட்டிய. அதே மாதிரி முதல் அவரிடத்துல நம்ம கோரிக்கை வச்சா தான் தலைவர் ரிலீஸ் ஆகிற நிலைமை இருந்துச்சு, அவருக்கு கோரிக்கை வச்சார். இது பயமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. பயம் அக்கறை, நான் போய் சொல்கிறேன் அக்கறை. அந்த அக்கறையை பணிவோடு கேட்டார் சார். அவ்வளோ சார். அது சரி பயமாக கூட இருக்கட்டும் ஓகே. அதுக்கிட்ட அப்புறம் நீங்கள் யார்? நீங்கள் அந்த மாதிரி நடிச்சில்ல, சம்பளம் வாங்கினீங்கள, தலைவர் அதே தலைவர் படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சுல்ல, நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க சார்? உங்களுடைய பங்கு என்ன இல்லை? படம் வெளிவர வேண்டுங்கிறதுல உங்கள் பங்கு என்ன? சம்பளத்தை வாங்கிட்டு வாய முடிட்டு போயிட்டீங்க. நீங்கள் போயிட்டீங்களா? ஒரு நடிகர் நடித்த நடிகர் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு பணிவாக ஒரு கேட்குறது நீ கிண்டல் பண்ணுறா, நீ சம்பளம் வாங்கிட்டு அப்படியே போயிட்ட உடனே விட பயத்தில் கேட்டிருந்தாலும் அந்த ஹீரோ சார், நீங்கள் ஜீரோ சார். டிஎம்கே பீரியட் வரதுக்கு முன்னாடி தொடர்ந்து எம்ஜிஆருடைய கொள்கைகளை பல மேடைகளை சொல்லியிருக்காரு. எம்ஜிஆருடைய ஆதரவாளராக தன்னை நிறைய காமிச்சிருக்காரு. இப்போ அப்படியே இன்னொரு கட்சிக்கு திமுக அவர் பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்போ என்னென்னா நீங்கள் சுயநலவாதி. நீங்கள் சத்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பக்கா சுயநலவாதி. நீங்கள் வந்து நாங்கள் வந்து சுயமரியாதைன்னெலாம் சொல்லாதீங்க. நாங்கள் பெரியார் வழி தோன்றலாம் நீங்கள் அதை ஏமாத்தாதீங்க. நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் இருக்கும்பொழுது எம்ஜிஆர் கொடுத்த கரலாக்கட்டையை தூக்கிட்டு பெருமை பாடினீங்கள? எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் எங்கேயா எப்போது கலைஞர் பற்றி பேசுகிறீங்களா? திராவிட சித்தாந்தத்தை பேசுகிறீங்களா? நான் கேட்குறேன். ஜெயலலிதா இருக்க வரைக்கும் நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறீங்களா? நான் கேட்குறேன் ஒரே கேள்வி சார். ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரைக்கும் நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறீங்களா? இல்லை. அப்போ அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் உனக்கு தைரியம் வருது. பெரியார் பேர சொல்கிறதுக்கே உங்களுக்கு எப்போ தைரியம் வருது? திராவிடம் சித்தாந்தத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு எப்போ தைரியம் வருது? திமுகவுக்கு ஆதரித்து பேசும்போது உங்களுக்கு எப்போ தைரியம் வருது? ஸ்டாலின் பெருந்தலைவர்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்போ தைரியம் வருது? அந்த அம்மா செத்ததுக்கு தைரியம் வருது. அப்போ உங்களுக்கு உங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன சத்யராஜ் அவர்கள் வந்து கண்ணாடி முன்னாடி வந்துட்டு ஜெயலலிதா இருக்கும்பொழுது நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், அப்புறம் கண்ணாடி போய் மூஞ்சுக்கு நேராக பேச வச்சுக்கோங்க சார். நான் ஏன் கோவம் பேசுகிறேன்னா, நீங்கள் விஜய் சார்னு இல்லை, நீங்கள் வந்து கருணாசை சொன்னால் கூட நீங்கள் கருணாசை வந்து ஒரு கொள்கை ரீதியாக மற்ற ரீதியாக கேட்கலாம், நடிகன்னு புண்படுத்தக்கூடாது. கருணாசு காமெடி நடிகராக இருந்தால் கூட அவர் நடிகர் சார். ஆமாம், நாங்களும் கருணாசுக்கு எதிராக பதிலாக போட்டிருக்கேன், நடிகனுக்கெலாம் போடவே இல்லை. கொள்கை வேறு சினிமா வேறு ரெண்டுமே வேறு. கொள்கைக்கு நீ ஒன்று சொல்லும்போது நீ யோசிக்கணும்னு கேட்பேன். நீங்கள் முழு நேரம் குடிக்காரன் வந்துட்டு குடிக்காத சொல்லும்போது நீங்கள் குடிக்கலான்னு கேட்பேன். சித்தாந்தம் வேறு, கொள்கை வேறு. அது நடிப்பில் அரசியலில் வாதம் இருக்கிறது, தனிப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடாது. நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர்னால தான் சார் நீங்கள் உங்களை வெளிப்படுத்திட்டிய. நான் எப்போ சொல்கிறேன், நீங்கள் ஹீரோ ஆனதுக்கப்புறம், கடலூர் கவிதை ஹீரோ ஆனதுக்கப்புறம் அப்புறம் மக்களின் பக்கம் வருதில்ல, ஒரு படம் வரும்போது உங்களுடைய ஹேர் ஸ்டைல் யார் ஸ்டைலில் இருந்துச்சு? மனசாட்சி தூர் சொல்லுங்கள் சத்யராஜ் சார். உங்கள் விக்கு வச்சிங்கள, அந்த விக்கே யாரோட காப்பி? எம்ஜிஆர். மீசை அப்படி கூட வரைஞ்சிக்கல, யாரை பார்த்து வரைஞ்சிங்க? உங்கள் முடி கூட எம்ஜிஆரோட இதைத்தான் பிரதிபலிச்சுது. உங்கள் காஸ்டியூம் முதற்குன்னு சொல்கிறேன், படத்தை தலைப்பு முதற்குன்னு சொல்கிறேன். வாத்தியாரோட பிள்ளை ஏதோ ஒரு படத்தில் எம்ஜிஆர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் சிஜிலாம் பண்ணாங்க. என்னம்மா கண்ணது படம்? ஆமாம், வாத்தியாரோட பிள்ளை, மதுரை வீரன் எங்கசாமி. அது என்ன டைட்டில்? மதுரை வீரன் எங்கசாமி எதுக்கு வச்சு சார்? மதுரை வீரன் யார்? எங்களை பற்றி எம்ஜிஆர் தான் சார். அப்போ எம்ஜிஆர் சாமி நீங்கள்ல,
வாத்தியாரோட பிள்ளைன்னு வைக்கிறீங்கள, வாத்தியார் யார்? யார் சார் ஏமாத்துறீங்க நீங்கள்? நீங்கள் அப்போ ஏழில் இருக்கும்போது எம்ஜிஆர் இருக்கும்போதெல்லாம் வாத்தியாரோட புள்ள, மதுரை வீரலிங்கசாமி, எம்ஜிஆர் சார்ந்து எம்ஜிஆர் மாதிரி காஸ்டியூமு, எம்ஜிஆர் மாதிரி மீசை, எம்ஜிஆர் மாதிரி விக்கு, இதெல்லாம் வச்சுவிட்டு இன்றைக்கி என்ன உங்களுக்கு அப்படியே கலைஞர் குடும்பத்தில் அப்படியே நீங்கள் ஒன்றி போய் பேசுகிறீங்க நீங்கள்? சார் ஆனால் அவர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இப்படி இருக்காரு, அவருடைய மகன் சிபி சத்யராஜ் அப்படியே நேர்மாறாக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்கா? ஏன்னா அப்பாக்கள், அதாவது இந்த பழைய தலைமுறையில் இருக்கிற எல்லாருமே வந்து திமுக பக்கமும், இளைஞர்கள் வந்து டிவிக்கு ஆதரவாகவும் இருக்கிற ஒரு பாகுபாடு பார்க்கப்படுது. உண்மைதான். நான் ஒன்று சொல்கிறேன் சார். ஓகே சார், சத்யராஜ் அவர் வந்து நீங்கள் நடிகர்களை ஆதரிக்காதீர்கள் அப்போ எனக்கு சொல்லிய, நான் பப்ளிக், உங்கள் வீடியோ நான் பார்க்குறேன், நடிகர்கள் ஒன்றும் தெரியாது, நீ அவன் நடிகர்களை ஆதரிக்காதீங்க சொல்கிறீங்கள, என்ன தான் சொல்கிறிய? உங்கள் பையனுக்கு சொல்லுங்கள் சார். உங்கள் சிபி இன்றைக்கி ஆதரித்து எங்கே வீடியோ போடுறாரு? இன்றைக்கி வேளாச்சேரியில் உள்ள ஒரு வேட்பாளருக்கு அவர் ஆதரித்து டிவிக்கு வேட்பாளர், விஜயின் வேட்பாளர், அவர் ஓட்டு போன்னு சொல்கிறாருல. நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் பிள்ளையை கண்டிங்க. நான் எங்கள் அப்பாவுக்கு நான் பிள்ளை, அவர் என்ன கடிச்சுக்கட்டும். உங்கள் வீட்டு உங்கள் பிள்ளைய என்னடா சரி நடிகனுக்கு போய் ஓட்டு கேட்குற? அறிவு இருக்கட்டா உனக்கு? தன்மானம் இல்லையா உனக்கு? சுயமரியாதை இல்லையா? ஒரு நடிகனுக்கு போய் ஓட்டு கேட்குற அறிவு இருக்கட்டா உனக்கு அப்படின்னு கேளுங்க சார். சார், நடிப்பு தொழில் அவ்வளோ மோசமானதுன்னா நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க, ஓகே. நடிக்க வந்ததுக்கப்புறம் நடிப்பு தொழில் மோசமானு உணர்ந்துட்டீங்க, ஓகே. பையனை என்ன பண்ணீங்க? கலெக்டர் ஆக்குனீங்களா? டாக்டர் ஆக்குனீங்களா? என்ன ஆக்குனீங்க உங்கள் பையனை? நடிகர் அப்போ இதுக்கு நீங்கள் நடிகர் பையனை நடிகன் ஆகிட்டிய. அப்புறம் இன்னொரு நடிகன் வந்து அவங்க ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் நாங்கள் கேன போயிடல. நான் சினிமாக்காரனா எனக்கு எப்போ கோவம் வரும். நீங்கள் நடிகர்களோ நடிகைகளையோ நீங்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலோ நீங்கள் விமர்சனம் பண்ணால் நான் சினிமா சாப்பாடு சாப்பிட்டேன் சார், எனக்கு கோவம் வரும் சார். நீங்கள் சினிமா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா சினிமாக்காரனா இங்கே பேசாதீங்க. சத்யராஜ் அவர்கள் நீங்கள் யாரை திருமணம் பண்ணீங்க? எந்த ஜாதி பொண்ணு திருமணம் பண்ணீங்க? ஓகே, உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஜாதி உடன்பாடு இருக்குது, நம்ம ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க, ஓகே, அது பிரச்சனை இல்லை. உங்கள் பையனுக்கு எந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணிச்சு? கலப்பு பண்ணீங்களா? பெரியா சொன்ன மாதிரி கொள்கை தான் வந்திய கலப்பு பண்ணீங்களா? உங்கள் பொண்ணுக்கு எந்த ஜாதியில் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிச்சு? கலப்பு திருணுமா? இல்லை எந்த ஜாதி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. வேறு ஜாதி பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்கள் ஜாதி பையனை உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சிங்களா இல்லையா? உங்கள் ஜாதி பொண்ணை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணிச்சா இல்லையா? உங்கள் ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ண இல்லையா? இது வீட்டுக்கு வெளியே மட்டும் தான் சொல்கிறீங்களா? வீட்டில் இது மூணும் உங்கள் ஜாதியில் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து ஜாதி இருக்கும் பேசாதீங்க. மக்கள் முட்டாளாக்காதீங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் மட்டும் நீங்கள் உங்கள் ஜாதி போய் கல்யாணம் பண்ணிக்குவீங்க, உங்கள் ஜாதி மருமகம் வரணும், உங்கள் ஜாதியில் மருமகம் வரணும், மக்கள் மட்டும் என்ன போதனை பண்ணுறீங்க? இந்த தொடர்ந்து ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈவன் பிரகாஷ் ராஜ் சார் ஆகட்டும், விஜய் சாருக்கும் அவருக்குமான அந்த கெமிஸ்ட்ரியே பயங்கரமாக இருக்கும் எல்லா படங்கள்லையுமே. அவரும் ஏன் அளவுக்கு அரசியல் தெரியுமா உனக்கு? சினிமாவில் நீங்கள் என்ன வேணால் ஆகலாம், ஆனால் ரியல் லைஃப்பில் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி அவருமே சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு விஜய் மீது. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்க, ஆனால் இப்போ இந்த எலெக்ஷன் வரும்போது விஜய் மீது வெளிப்படையாகவே இது பண்ணுறாங்களே. இப்போ நாலு பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசும்போது பெருசாக நினச்சி பழைய அவங்க அது தன்மானம் உள்ளவங்களுக்கு ஓகே சார். இப்போ வார்த்தையில் தான் தன்மானம் சுயமரியாதைலாம் வார்த்தையெல்லாம் வரும். நாளைக்கு நேரம் வரும்போது நீ எப்படி மூஞ்சியை பார்ப்பீங்க? இப்போவும் பார்ப்பாங்க சார். சார், எம்ஜிஆரை புகழ்ந்து பேசி எம்ஜிஆர் புகழ் பாடி எம்ஜிஆர் ரசிகன்னு சொல்லி மார்க்கெட்டை பிடிச்ச நீங்கள் இன்றைக்கி ஸ்டாலின் அவருக்கு புகழ் பாடும் பொழுது நாளைக்கு விஜய் ஏசி பேசிவிட்டு நாளைக்கு திருப்பி விஜய் மூஞ்சில் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பிரகாஷ்ராஜ் ஓகே, இவர் சொல்கிறார் நடிகன் கூத்தாடி அப்படின்னு இவர் சொல்கிறார். நீங்கள் அங்கே கர்நாடகா நீங்கள் இல்லை ஏன்னா நீங்கள் கலெக்டர் கையேசு படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு அப்படி நின்னீங்க இங்கே இல்லை எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டு நான் டாக்டரு டிகிரி வாங்கிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் போய் நீங்கள் அங்கே நின்னீங்களா? எந்த அடிப்படையில் உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க இங்கே? இல்லை வேறு என்ன அங்கே இங்கே கேட்குறீங்களே என்ன போராடினீங்க, என்ன சமூக சேவை பண்ணீங்க இல்லை, நீங்கள் என்ன போராடினீங்க, என்ன சமூக சேவை பண்ணீங்க, எந்த போராட்டத்தை வெற்றி அடைஞ்சிட்டு அந்த அடிப்படையில் உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க? கரெக்ட் தானே? கரெக்ட். ஆமாம், சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் நடிகர் அடையாளத்தில் போய் நிற்கலாமா இங்கே எலெக்ஷனில்? இன்னொருத்தர் நடிகர்னா அது கேவலமாக? நான் சொல்ல சார், பிரகாஷ்ராஜருக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் சார், நீங்களே விசாரிங்க சார். உங்களால் ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் உங்களை நல்ல நடிகர் நடிகன்பாங்க, ஓகே நல்ல நடிகர் கரெக்டாக ஒத்துழைப்பு கொடுத்தாரு, வாங்கின சம்பளத்துக்கு சரியாக உழைச்சார், டயத்துக்கு வந்தார்,
பிரகாஷ்ராஜினால் எங்களுக்கு எந்த லாஸுமே இல்லை அப்படின்னு ஒரு புடிச்சரை சொல்ல சொல்லுங்கள் சார். யாரும் சொல்ல மாட்டாங்களா? ஒரு புடிச்சு சொல்ல சொல்லுங்கள் சார். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அவர் கூட? நான் அது ஏன் வந்துட்டு கேளுங்க சார். டயத்துக்கு வந்தாரான்ட்டு வரலையா சிவகாசிக்கு? நீங்கள் பிடிச்சிட்டு கேளுங்க. நான் ஆசை டேரக்டர் சார். அவர் வந்து நடிகன் சம்பளம் வாங்குறாரு, நான் டேரக்டர் சம்பளம் வாங்குறேன். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எல்லா நிறைய படம் நடிச்சிருக்காரு. இவர் தொழிலெல்லாம் தாங்கிட்டு நல்லா நடிக்கிறாரு, நல்ல டேலண்ட் இருக்கு அப்படின்னு அதனால இவர் தொழிலெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாலும் தவிர நல்ல மனிதர், டயத்துக்கு வருவார், வாங்கின சம்பளத்துக்கு கரெக்டாக ஒத்துழைப்பு கொடுப்பாரு, ஒரு நாள் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை சொல்லிச்சுங்க. ஆந்திராவில் இவருக்கு ரெட்டு போட்டாங்க சார். ரெட் கார்டு போட்டாங்க சார். ஆந்திராவில் எதுக்கு ஒரு ரெட் கார்டு போட்டாங்க? ஷூட்டிங் ஒத்துழைக்கலன்னு. முதல்ல வாங்கின காசுக்கு ஒழுங்கு உழைங்க சார். ஃபஸ்ட்டு கூலி வாங்குறீங்கள, அந்த கூலி வாங்கினதுக்கு அது முறையாக உழைங்க, அதுக்கான உழைப்பை கொடுங்க சார். அங்கே ஏமாத்தாரு சார். வாங்கின சம்பளத்துக்கு நீங்கள் யோக்கியமாக இல்லை. நீங்கள் மத்திய யோக்கியத்தை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் சமுதாயத்துக்குன்னு நீங்கள் கருத்து சொல்கிறீங்க சார். சமுதாயத்துக்கு கருத்து சொல்கிறது நான் சொல்கிறேன். வந்து கிங்காங் ஓட்டுக்கிட்டு போகிறார்ல, அவரோட சொல்லலாம் சார். நான் சொல்கிறேன் சார், கிங்கா சொல்லலாம் சார். மக்களுக்கு கருத்து சொல்லலாம் சார். பிரகாஷ்ராஜுக்கு தகுதி இல்லை சார். நீ மனுஷனை மதிக்கிறவங்க தான் சார் மனுஷனுக்கு கருத்து சொல்லணும். சும்மாலாம் இங்கே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இப்போ டோட்டலாக திமுக ஜால்ரை அடிக்கிறது, அந்த மேடையில் உட்காந்துக்கிறது, அந்த மேடை உட்காந்து பேசுகிறது. என்ன யோக்கியது இருக்குது உங்களுக்கு? அதே மாதிரி ஒவ்வொரு நடிகர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போ மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தலைவர் திமுக போய் இணைஞ்சிருக்காரு. சீட்லாம் எதுவும் கேட்கல. ஆனால் இருந்தாலும் அவர் மேடைகளில் பேசும்போது அவரும் விஜயை குறிப்பிட்டு பேசுகிறத நம்ம கவனிக்க முடியுது. ஏன் அவருக்கும் அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டதுனாலே பேசணும் அப்படின்ற ஒரு அவர் வந்து விசுவாசமாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா சீட்டு கிடைக்கலைங்கிறதுல கேட்டது கிடச்சிருச்சு. எப்படி கிடச்சிருச்சு, கட்சி ஆரம்பிச்சுக்கான பலன் அடைஞ்சாச்சு. என்ன சார், நான் ஒரு பர்சனலாக கமலஹாசன் அப்படிங்கிற சாதாரண ஒரு பர்சன் இல்லை தமிழ்நாட்டில். கமலஹாசன் அப்படிங்கிறது எப்படி சிவாஜி கணேசன் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்கிறோமோ அது மாதிரி கமலஹாசங்கிற ஒரு பெயர் பெருமைக்குரிய விஷயம். நீங்கள் வராத ஒரு சிஎம் ஆயிடணும், இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்காவது நீங்கள் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கணும். சும்மா ஒரு எம்பி சீட்டுக்கு போய் நீங்கள் இவ்வளோ தூக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கட்சியை அடமானம் வச்ச மாதிரி நீங்கள் அப்புறம் கௌரவமாக ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். ரஜினி சார் விட்டார்ல 96, திரும்ப ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை ஆண்டவங்களும் காப்பாற்ற முடியாதுனார்ல, அந்த மாதிரி ஏதோ அறிக்கை விட்டு அது கெத்தாக இருந்துக்கணும். தெருவாக ஒரு அம்பியா, ராதா, வித்யா இவங்க இப்போ பிரச்சாரத்துக்கு போகிற மாதிரிலாம் சார் கமலஹாசன் போகலாமா சார்? அவரை நம்ம பார்த்து ரசித்ததே வேறு மாதிரி பார்த்து எனக்கு மனசு வலிக்குது. வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கல, மனசு வலிக்குது சார். ஒரு தேவர் ஒன்று பார்த்து எவ்வளோ சார் பூர்வப்பட்டோம். ஒரு 3ஆம் முறை கமலஹாசன் முடியுமா சார்? அந்த மரியாதையை போய் நீங்கள் ஒரு சும்மா ஒரு அரசியலில் போய் சீட்டுக்காக பேரை கெடுத்துக்கிட்டார் சார். சார் ஆண்டவனுக்கு ஒன்று ஒரு மரியாதை கொடுப்பான் சார். அதுக்கு தக்க வச்சுக்கிறது நம்ம பொறுப்பு சார். அதுக்காக நீங்கள் அரசியலுக்கு வராதுன்னு சொல்ல வந்துட்டீங்க, வேலைக்கு ஆகலை, நீங்களே தோற்று போயிட்டீங்க. ஓகே, அப்புறம் திமுகவுக்குள்ளே போயிட்டு பேசி ஒரு எம்பி சீட் வாங்கிட்டீங்க. ஓகே, அவங்க தொடர்ந்து அவங்க படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க, உங்கள் படத்தை அவங்க வாங்குகிறாங்க, வியாபாரி ஆகிட்டீங்க. கமலஹாசன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி வேணும் சார். வேணும்ல? கமலஹாசன் நீங்கள் யார் பக்கத்தில் நிற்கிறீங்க? செந்தில் பாலாஜி பக்கத்தில் நிற்கலாமா சார்? சார் நீங்கள் வந்து ஒரு வைகோ பக்கத்தில் நில்லுங்க சார். ஓகே சார், நான் சொல்கிறேன். போவோம் துறை வைகோ பக்கத்தில் கூட நில்லுங்க சார். ஓகே சார். ஸ்டாலின் ஒரு உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் நில்லுங்க சார். ஓகே சார். ஆனால் உலகறிந்த ஒரு ஊழல்வாதி, ஜெயிலுக்கு போய் 1 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர், மணல் கொள்ளை மற்ற எல்லாத்தையும் விட இந்த மதுபான கொள்ளைங்கிறது மிகப்பெரிய மோசமான ஒரு இது. மக்கள் எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜிங்கிறது யாருன்னு. இந்த திமுக காப்பாற்றுறதுனால வெளியே இருக்கிறாரு. திமுக காப்பாற்றினா இன்னும் உள்ளே இருப்பார். இவ்வளோ மேட்ரு. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அது பவரை பயன்படுத்தி எப்படி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. பதவி கொடுத்தாங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க, அப்புறம் தூக்கிட்டாங்க. அப்போது வெளியே வந்து அவர் நிரபராதுன்னா அவரோட மினிஸ்டர் இருக்கட்டேனே, ஏன் மினிஸ்டர் பதவி கொடுக்கல? குற்றவாளி கொடுக்கல. ஏற்கனவே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க, அதனால் எம்எல்ஏ மட்டும் அவ்வளோதான் மேட்ரு. இப்போ திருப்பி அவங்கள திமுக வந்து திருப்பி அவரை நீ மந்திரி பதவி கொடுக்குறதுக்கு தகுதி இல்லாதுன்னு ஆகிப்போச்சுல, எதுக்கு சார் சீட்டு கொடுக்குறிய? நான் கேள்வி சார். நீங்கள் அவர் தகுதியானவர், அவர்
குற்றச்சாட்டு பொய், அவங்களும் பண்ணலை, கொள்ளடிக்கலை, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலை, இதெல்லாம் பொய்னா நீங்கள் மினிஸ்டர் கொடுத்துக்கிட்டேனே. உங்கள் மனசாட்சி இப்படி கரெக்டாக இருந்தால் இப்போ ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக கமல் அவர்கள் திமுகவே அவர் தகுதியிலேருந்து திருப்பி மந்திரி போய் கொடுக்காம தூக்கி போட்டுச்சு. இப்போ திருப்பி நிற்க வைக்கிறல, திருப்பி ஜெயிச்சாலும் பதவி கொடுப்பில, மந்திரி போய் கொடுப்பில அவருக்கு இல்லை. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு கமலஹாசனுங்கிற ஒரு மாபெரும் கலைஞன் எத்தனை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் பக்கத்தில் போய் நிற்கலாமா சார்? நீங்கள் சேகர் பாபு பக்கத்தில் நிற்கிறதும் இவர் பக்கத்தில் நிற்கிறதும் எங்களால் நாங்கள் சினிமா கலைஞனா எங்களுக்கு ஜீரணிச்சு கிடையாது. நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக யார்? அப்புறம் சேகர் பாபு வந்து ஓட்டு கேளுங்க, ஒரு அறநிலையத்தில் அப்படி பண்ணுறாரு, ராஜராஜ சோழனோட அது தப்பு சார். ராஜராஜ சோழனோட நீங்கள் வந்து சேகர் பாபு ஒப்புறது வந்து மிகப்பெரிய தப்பு. இந்து மதத்துக்கு இதை விட இழிவு எதுவுமே இல்லை. நான் சொல்கிறேன், இதோட இழிவு எதுவுமே இல்லை. யாரோட ஒப்புறீங்க நீங்கள்? எல்லாருக்கும் ராஜராஜ சோழன் கிடைச்சானே சார். இவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் ராஜராஜ சோழன் இந்துவே இல்லை அப்படிங்கிறது ஒருத்தர் ராஜராஜ சோழன் தமிழன் இல்லை, ஒருத்தர் தமிழன் இல்லை, ராஜராஜ சோழன் தமிழ் பேரா? உங்களுக்கு நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு யார் கிடைச்சா? அரசியல் பண்ணுறதுக்கு நீங்கள் 1000 பேர் இருக்காங்க, அவங்க பண்ணுங்க. நீங்கள் சசிகலா பேசுங்க, எடப்பாடியே பேசுங்க, ஜெயக்குமாரை பேசுங்க. ராஜராஜனை போய் நீங்கள் ஏன் அரசியல் இழுக்கு அவரை ஏன் அசிங்கப்படுத்துறியா? அது வந்து சார் இது வந்து அரசியல் இல்லை சார், இது வேறு சதி சார். இது தமிழ் இனத்துக்கு எதிரான சதி. நான் சொல்கிறேன் வேணுமே இந்து மதத்துக்கு எதிரான சதி. இது வந்து மிகப்பெரிய ஒரு சதி இருக்குதுல. வாய் திறக்கிறோம் பூரா ராஜராஜன் யார் கேட்டா? இந்துல ஒன்று யாரை கேட்டது உங்கள்கிட்ட? அவர் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீம் உங்களை யாருன்னு கேட்டான் உங்கள்கிட்ட? கமலஹாசன் சொல்கிறேன், நீங்கள் வந்து 1000 சொல்லுங்கள். அவர் வந்து அப்படி இப்படி. அடுத்த கலைஞர் சேகர் பாபு தான், ஓகே சொல்லிக்கலாம் சார். அடுத்து பெரியார், நடமாடும் பெரியார், இப்போதைக்கு வாழும் பெரியார் சேகர் பாபு சொல்லிங்க, ஒத்துக்கிறேன் சார். நாங்கள் ராஜராஜ சோழனுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. அது வந்து யாருக்கு இழிவுனா சேகர் பாபுக்கு இழிவு இல்லை, ராஜராஜ சோழனுக்கும் இழிவு இல்லை. கம்பேர் பண்ணுறீங்க பாருங்க கமலஹாசன், உங்களுக்கு இழிவு சார். இது வந்து மிகப்பெரிய வரலாற்று பிழை. கமலஹாசன் மரியாதை போச்சு. யாரை ஒப்பிடுங்கிறது தெரியாமல் எப்படி நீங்கள் அரசு பண்ணுறீங்க? இதெல்லாம் பின்னாடி இருப்ப சதியால் வர வார்த்தைகள். பின்னாடி இதுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும். அப்புறம் ஓகே சார், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தேர்தல் முடிவுகள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.